நீங்க வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். 44 வயசு வரைக்கும் வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு 43 வயதிற்கு மேல்தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நம்பினால் ஏமாற்றப்படாமல் இருப்பது உத்திரட்டாதி. ஏன்னா ரிஷபானந்தரே நம்ம சாய் சுந்தர புடிச்சுதான் மேல வந்திருக்காரு. உத்திரட்டாதியில பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை இருக்கும். நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நீங்கள் போய் வணங்க வேண்டிய கோவில் அழகிய எல்லா கோவில் சடாரியிலேயும் பெருமாள் படமே, பெருமாள் பாதமே பொறித்திருக்கும். ஆனால் இந்த கோவில் சடாரியில் மட்டும் ராமானுஜருடைய பெருமாள் கோயிலுக்குள் சிவன் கோயில் இருக்கிறது. அங்கேயே பைரவரும் இருக்கிறார். மலை மேல் ஒரு நம்பி இருக்கிறார். நீங்க சாதாரணமெல்லாம் போய் சுத்தி பார்க்க முடியாது. பிரம்மாண்டமான சன்னதிகள். மிக 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 உத்திரட்டாதிக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் நேரில் போய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கொடுத்த பணம் திரும்பி வரவில்லை என்றால் உலகளந்த. இப்ப வந்து மீனராசியில ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். பல பேத்துக்கு வந்து ராகு தந்தை வழி மூதாதையர்கள். தந்தை வழி மூதாதையர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் இப்போ மீனராசிக்காரர்களை ராகு ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கார். அதனால தயவு செய்து நீங்க இந்த கோயிலுக்கு போறது மட்டுமல்லாமல் 22ஆம் நட்சத்திரமாக சுக்கிரன் வருவதால் தான் போய் பணம் போய் லாக் ஆகுது. அப்போ நீங்க வணங்க வேண்டிய கோவில் சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க அனைவருக்கும். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். இன்னைக்கு வந்து நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்ப்போம். உங்களை பத்தி பார்க்க போறோம். சாய் செந்தில் சார் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம தெளிவா சொல்லிடணும்ல. ஆமா சார், ஒருத்தர் சொன்னார் சார் எனக்கு, மதுரையில இருந்து வந்தவர், நான் வந்து மீனாட்சி கோயில்ல போய் சாய் செந்தில் சாருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அர்ச்சனை பண்ணேன்னு சொன்னார். அவருக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல. நான் ஏற்கனவே இல்ல சார், நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசும்போது உங்களை பத்தி நான் ஒரு விஷயத்த இடத்துல சொல்லியிருக்கேன். நீங்க உத்திரட்டாதிங்கிறதுல அதை வந்து பாருங்க, ஒருத்தர் போய் உங்களுக்கு அர்ச்சனை பண்றாருன்னா அம்மா முன்னாடி நமக்கா போய் அர்ச்சனை பண்ண மாட்டேங்குது. இறைவன் பாக்கியம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. நிச்சயமா உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. ரேவதி நட்சத்திரத்தை பார்த்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். மீனராசியில உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கிறது. சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு நான் நன்மையா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. 44 வயசு வரைக்கும் வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு எல்லாம் பட்டு 43 வயதிற்கு மேல்தான் சிறப்பான வாழ்க்கை. இதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அறிவு இருந்ததோ அதற்கு தகுந்த கல்வி கற்க விடாது. நீங்க என்ன படிச்சீங்களோ படிப்புக்கு தகுந்த வேலை இருக்காது. நீங்க என்ன வேலைக்கு போனீங்களோ அதற்கு தகுந்த சம்பளம் இருக்காது. என்ன உழைக்கிறீர்களோ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது. வாழ்க்கையை நடத்துவதற்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும். வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உண்டான பணம் கிடைக்காது. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும்தான் இயற்கை கொடுக்குமே தவிர அதுக்கு மேல உங்ககிட்ட கொடுக்கறதுல இயற்கை வந்து ஒரு சின்ன சலனப்படுத்திடும் உங்களை. அதே போல நான் போய் வந்து இவர்கிட்ட 50 லட்ச ரூபா கொடுத்தேன், எனக்கு திருப்பி கொடுக்கல. ரொம்ப நெருங்கிய நண்பர், நான் பணம் கொடுத்தேன் திருப்பி கொடுக்கல, இன்வெஸ்ட் பண்ணேன் திரும்பி வரல. நீங்க நிறைய பேர் பணம் கொடுத்து நீங்க ஏமாந்திருந்தா போய் பாருங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நிற்கும். அந்த கிரகம் திசையோ புத்தியோ அந்தரமோ நடத்திய பொழுதுதான் நீங்க வந்து பணத்தை கொடுத்துருப்பீங்க. நல்லா நம்ப வச்சிருப்பாங்க உங்களை. 10,000 ரூபாயில இருந்து கோடி கணக்குல கொடுத்தது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். ஒன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள், இல்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் திசை நடத்தி இருக்கலாம், புத்தி நடத்தி இருக்கலாம், அந்தரம் நடத்தி இருக்கலாம். அந்த கிரகம் இல்லாமல் நீங்க போய் லாக் ஆயிருக்கவே மாட்டீங்க. நான் பணம் கொடுத்தேன் சாமி எனக்கு திரும்பி வரல. நீங்க வந்து சில பேர் வந்து மனைவிக்கு தெரியாம பணம் கொடுத்தவங்க இருக்காங்க, கணவனுக்கு தெரியாமல் கொடுத்தவங்க இருக்காங்க, தன் உறவுகளுக்கு நகை கொடுத்தாலும் திரும்பி வராது. நகை கொடுத்தது, ஆமா நகை மென்ஷன் பண்ண இந்த இடத்துல. அதாவது தன் கணவனுக்கு தெரியாமல் தன் தங்கைக்கு நகை கொடுத்தவர்கள், கணவனுக்கு தெரியாமல் தன் தம்பிக்கோ தன் அண்ணனுக்கோ பணம் கொடுத்தவங்க, மனைவிக்கு தெரியாமல் தன் சகோதரத்துக்கு பணம் கொடுத்தவர்கள், பிசினஸா பண்றேன்னு சொன்னவங்க, நான் இப்போ ஒரு படம் எடுக்கிறேன் நீங்க பார்ட்னர்ஷிப்புக்கு வாங்கன்னு சொன்னவங்க, நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறார்கள். அந்த பணம் இழந்து போனதெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தால் தான். உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நம்பினால் ஏமாற்றப்படாமல் இருப்பது உத்திரட்டாதி. வாழ்க்கையில அடுத்தவங்கள மேல கொண்டு வந்து சேர்க்கறது உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில மேல வந்துடலாம் ரொம்ப ஈஸியா. உங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு மேனேஜர் கிடைக்கிறாங்க, உத்திரட்டாதியில வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் கிடைக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க மேல வந்துடலாம். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா ரிஷபானந்தரே
நம்ம சாய் சுந்தர புடிச்சுதான் மேல வந்திருக்காரு. நிச்சயமா. அதெல்லாம் நம்ம மறக்க கூடாது சாமி. எந்த இடத்துக்கு வந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வாழ்க்கையில அடுத்தவங்கள மேல கொண்டு வந்து விடக்கூடிய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் குடும்பம் நடத்துவதில் பயங்கரமான வல்லுநர்கள். அவங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் பண்றது, ஒரு விஷயத்த கால்குலேஷன் பண்ணி செய்யறது, யாருகிட்ட எப்படி பேசணும், எங்க பேசணும் அப்படிங்கிற விஷயம், எதை எங்க பேசணும், எதை எங்க பேசக்கூடாது அப்படிங்கறது விஷயம். உத்திரட்டாதியில ஒரு பொண்ணு கிடைச்சா நீங்க நகை கூட வாங்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க, கட்டிட்டு கல்யாணம் வாங்க. பண்ணிக்கலாம். ஆமா. உத்திரட்டாதியில பொண்ணு கிடைச்சா இது வந்து காமதேனு. காமதேனு சுரந்து கொண்டே இருக்கும். அது வந்து வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க நிறைய சுரந்து கொண்டே இருப்பது, நிறைய நல்ல கருத்துக்கள் சுரப்பது, நீங்க வந்து பொருளாதாரம் மேம்படுவது, இதெல்லாமே வந்து உத்திரட்டாதியில. உத்திரட்டாதியில் பிறந்த பெண்கள் குடும்பம் நடத்துறதுல அவங்கள மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கரெக்டா ஷெட்யூல் போட்டு கரெக்டா குடும்பம் நடத்துவாங்க. வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதியில வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறது சும்மா ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு கோபம் வரும், டக்குன்னு மறைஞ்சு போயிடும். நிரந்தரமான கோபம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. உத்திரட்டாதியில பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை இருக்கும். நீங்க வந்து எல்லா விஷயத்திலையுமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம். பன்முகத்தன்மை இருப்பது, பல விஷயங்களை கத்துக்கிறது, பல விஷயங்களை வந்து தேடி ஓடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டானது. பணப்புழக்க வழக்கத்தில் மட்டும் நீங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். உத்திரட்டாதி எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் இது வந்து பொருந்தும். எந்த கிரகம் நின்றாலும் அந்த கிரகம் திசை புத்தி நடத்தும் பொழுது, உத்திரட்டாதியில இருந்து ராகு புத்தி நடத்துறாருன்னா ரொம்ப கவனமா இருங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா வரும், இந்த மாதிரி ஒரு கடை ஒண்ணு விலைக்கு வருது, இதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா வரும், இந்த மாதிரி ஒரு பஸ் ஒண்ணு விலைக்கு வருது, இதை வாங்கி ரூட்ல விட்டோம்னா நம்ம சின்ராஸ் எப்படி பெரிய ஆளா தெரியும் இல்லைங்க, அதே மாதிரி நம்மளும் பெரிய ஆளா இல்லாமங்க அப்படிம்பாங்க. 43 வயதிற்கு மேல் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வாழ்க்கை கொடிகட்டி பறக்கும். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனக்கு வந்து உத்திரட்டாதியில செவ்வாய் நிற்கிறார், என்னோட யோகாதிபதி. என்னோட யோகாதிபதி 43 வயதிற்கு மேல் தான் நம்முடைய வாழ்க்கையை வேறு வகையில திசை திருப்பி நம்மளை மாற்றினார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யோகாதிபதி இருப்பது மிகப்பெரிய பலம். எனக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் இருக்கிறார். நான் சித்தி நாம யோகம், எனக்கு செவ்வாய் யோகாதிபதி. ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரமே எனக்கு முடங்கி இருந்ததால் தான் நான் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்தித்தேன். எனக்கு யோகாதிபதி போய் நின்று முடங்கி போயிட்டார். அதனால அந்த மாதிரி இருந்தா நம்ம ஜோதிடம் பார்த்து அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிடுறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நீங்கள் போய் வணங்க வேண்டிய கோவில் அழகிய நம்பிராயர், திருக்குறுங்குடி, வள்ளியூர், திருநெல்வேலி பக்கத்துல ஒரு 13 கிலோமீட்டர்ல இந்த வள்ளியூர் இருக்கு. வள்ளியூர்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வந்திருக்கணும்னாரா, கரகாட்டக்காரன் ஞாபகம் வந்திருக்கலாம். வள்ளியூரான்ட்டேவா அப்படிம்பாரு. வள்ளியூர்னு கரகாட்டக்காரன் தான் ஞாபகம் வரும். அவர்தான் வந்து நீங்க அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணுவீங்களா, ஒரு மாதிரி பண்ணி காட்டுங்க. அவர் தான் வந்து வள்ளியூரான் அப்படிம்பாரு அந்த படத்துல. வள்ளியூர்ல திருக்குறுங்குடி, அங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நின்றான், நடந்தான், கிடந்தான் 3 அமைப்புல இருப்பார். எல்லா பெருமாள் கோயில்லையும் சுவாமி ஒன்னா ரங்கநாதராக இருப்பார், படுத்திருப்பார், இல்லைன்னா நின்ற நிலைமையில் இருப்பார். ஒரே ஒரு கோவில்ல மட்டும் ரங்கநாதராக அமர்ந்த நிலையில் இருக்கிறார். அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் அமர்ந்த நிலையில இருப்பார். இந்த கோயில்ல மட்டும்தான் சுவாமி 3 நிலைகளிலும் இருக்கிறார். நின்றான், நடந்தான், கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையிலும் இருக்கிறார். இந்த கோவில்ல எல்லா கோயிலையும் சடாரி வைப்பாங்க இல்லையா, எல்லா கோவில் சடாரியிலேயும் பெருமாள் படமே, பெருமாள் பாதமே பொறித்திருக்கும். ஆனால் இந்த கோவில் சடாரியில் மட்டும் ராமானுஜருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சடாரிங்கிறது தலையில வைக்கிற அந்த கிரீடத்தை சொல்றீங்க இல்லீங்களா? ஆமா, பெருமாள் கோயில்ல போனோம்னா அப்படி வச்சு எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து சடாரின்னு பேரு. நீங்க போய் இப்படி நின்னீங்கன்னா மேல சடாரி வச்சு எடுப்பாங்க, துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. இது 2 தான் பெருமாள் கோயில்ல நடக்கும். எல்லா பெருமாள் கோவில்களிலும் சடாரியில் பெருமாளுடைய பொற்பாதமே பதிந்திருக்கும். ஆனால் இந்த திருக்குறுங்குடியில் மட்டும்தான் ராமானுஜருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்றால் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ராமானுஜர் குருநாதராக வருகிறார். அதான் அழகிய நம்பி, பேரு அழகிய நம்பிராயர். அப்படி போய் பாத்தீங்கன்னா அப்படி மெய் மறந்துடுவீங்க. அங்க வந்து என்னன்னா உள்ள பெருமாள் கோயிலுக்குள் சிவன் கோயில் இருக்கிறது, அங்கேயே பைரவரும் இருக்கிறார், மலை மேல் ஒரு நம்பி இருக்கிறார். நீங்க வந்து அங்க போனீங்கன்னா ஜீப் எடுத்துட்டு தான் மேல போகணும். ஜீப் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வழக்கமாக ஜீப் ஓடுகிறது. மற்ற நாட்கள்லாம் நீங்க வந்து தனியா கூட்டம் சேர்ந்தாதான் ஜீப்ல கொண்டு போறாங்க, வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால நீங்க போய் ஜீப் பேசிதான் நீங்க வந்து மேல போகணும். கண்டிப்பாக நீங்க இந்த கோயில் வந்து சாமி 100 ஏக்கர். நீங்க சாதாரணமெல்லாம் போய் சுத்தி பார்க்க முடியாது. பிரம்மாண்டமான சன்னதிகள்,
நீங்க வந்து சாதாரணப்பட்ட சந்நிதி எல்லாம் கிடையாது, மிக 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 பிரம்மாண்டமான சந்நிதி. கீழையும் வணங்கிவிட்டு மேலே மலை மேல் உள்ள நம்பியையும் போய் நீங்கள் வணங்க வேண்டும். இந்த 3 பெருமாளை நீங்க வணங்கியே தீரணும். உத்திரட்டாதிக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் நேரில் போய் தீபம் போட்டு 19 முறை அங்க நான் சுத்தி வலம் வந்திருக்கிறேன். எனக்கு உத்திரட்டாதியில் செவ்வாய் நிற்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் திருக்குறுங்குடி சென்று வந்தால் வாழ்க்கை வளமாக மாறும், அதில் மாற்றமே இல்லை. 2 யானைகள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. யானைக்கு குறுங்குடி வள்ளி என்றே பெயர், அம்பாளுக்கு குறுங்குடி வள்ளி அப்படின்னே பெயர். 2 யானைகள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. யானை என்ன சாப்பிடும்னு கேட்டவன அவர் மேரிகோல்டு பிஸ்கட் சாப்பிடும்னு என்கிட்ட சொன்னார். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு, நம்ம யானை பிஸ்கட் தான் சாமி விரும்பி சாப்பிடும் அப்படின்னு போய் நான் போய் 10 பாக்கெட் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா பிஸ்கட் அப்படி தூக்கி போட்டு புடிச்சு சாப்பிடுது சாமி. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டேன், என்னப்பா இது. ஷார்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், இருந்தா எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஷார்ட்ஸ் இருக்கான்னு தெரியல, ஆனா ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ இருக்கா இல்லைன்னு தெரியல, அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த கோயில்ல 2 யானைகள் இருக்கிறது. நீங்க காரில் போகும் பட்சத்தில் 2 தார் வாழைப்பழம் வாங்கி போங்க. அந்த யானை பலாப்பழம் விரும்பி சாப்பிடுகிறது. பலாப்பழம் வாங்கிட்டு போங்க, கேரட் வாங்கிட்டு போங்க, காய்கறிகள் வாங்கிட்டு போங்க, பிஸ்கட் வாங்கிட்டு போங்க, தேன் வாங்கிட்டு போங்க. யானை தேன் விரும்பி குடித்தால் உங்கள் வாழ்க்கை பலமாக மாறும், அதில் எதுவும் மாற்றமே இல்லை. பார்க்கலாம், பெரும் மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நட்சத்திர அதிபதியே சனி பகவான், ராசி அதிபதி குரு, குரு யானை. அப்ப குரு யானையாக அங்க இருக்கிறார். சனி பகவானை நீங்கள் பெருமாளாக போய் வணங்க போகிறீர்கள். 2ம் அங்க ஒன்று சேரப்போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கொடுத்த பணம் திரும்பி வரவில்லை என்றால் உலகளந்த பெருமாள், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நீங்க போய் உலகளந்த பெருமாளைத்தான் போய் வணங்க வேண்டும். எனக்கு வந்து பணம் திரும்பி வரல, பணம் போய் லாக் ஆயிடுச்சு, எனக்கு வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு தான் பணம் கிடைக்குது, வாழ்க்கையை உயர்த்துறதுக்குண்டான பணமே கிடைக்கல, நான் அன்றாட வாழ்க்கையில போராடுறேன், நான் எவ்வளவு போராடினாலும் எனக்கு பணம் இதுக்கு மேல வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போக வேண்டிய கோவில் உலகளந்த பெருமாள். உலகளந்த பெருமாள் 3 இடங்களில் பிரசித்தி பெற்றது. நீங்க வந்து காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் போகலாம், திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் போகலாம், கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல உலகளந்த பெருமாள் இருக்கார். இந்த 3 உலகளந்த பெருமாளும் போலாம். இந்த உலகளந்த பெருமாள்ல கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல இருக்கிற உலகளந்த பெருமாள் அபிஷேகம் செய்யக்கூடிய பெருமாள் அவர் மட்டும்தான். வேற எந்த உலகளந்த பெருமாளுக்கும் அபிஷேகம் செய்வது அல்ல, எல்லாருக்குமே புனுகு சாத்திரதா. நம்ம ஏற்கனவே நிறைய அதை பத்தி பேசியிருக்கோம். அங்க வந்து கோயம்புத்தூர் உலகளந்த பெருமாளுக்கு வந்து அபிஷேகம். அதே போல திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளில் உலகளந்த பெருமாளுக்கு பின்பாக சுக்கிர பகவான் இருக்கிறார். ஒருவேளை மீனராசிக்காரங்க சுக்கிரவாசம் நடந்துட்டு இருக்குன்னு வைங்க, அவங்க திருக்கோவிலுக்கு போலாம்ல, தாராளமா போலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் மீனத்துல உச்சம். அப்ப எனக்கு சுக்கிரன் உச்சமா இருக்கு அப்படின்னா திருக்கோவிலூர் போங்க. ஏன்னா உள்ள வந்து சுக்கிர பகவான் தனியாவே இருக்கார். நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகளந்த பெருமாள் கோயில்கள்ல இருக்கிறது இல்லை. ஏன்னா 3 கோயில் தான் பிரசித்தி பெற்ற கோயில் தான் கேட்டேன். 3 கோயில்ல சுக்கிரதசோத்தம் நடக்குதுன்னு வைங்க, அவங்க வந்து இந்த உலகளந்த பெருமாள் பார்க்கலாம், உலகளந்த பெருமாள் போய் பார்க்கலாம். நீங்க வந்து எந்த கிரகம் அங்க நின்று திசை நடத்தினாலும் நீங்க வந்து திருக்கோவிலூர் போயிட்டு வரலாம். திருக்கோவிலூர்ல வேணுகோபால சுவாமி சன்னதி இருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தங்கள் முதலில் ஆரம்பித்த கோவில் திருக்கோவிலூர் தான். ஏன்னா அங்கதான் 3 ஆழ்வார்கள் ஒன்றாக இணைகிறார்கள். 3 ஆழ்வார்கள் இணைந்து இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பாடலில் முதல் பாடல் அந்த கோவிலில் தான் துவங்குகிறது. வைணவ ஸ்தலம் மிகப்பெரிய ஒரு வைணவ ஸ்தலம். 108 திவ்ய தேசங்கள்ல அப்படியே போய் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அப்படியே நின்று அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படியே பரந்தாமனே நேரில் வந்து நிற்பதை நீங்கள் மனமாற பார்க்கலாம் அந்த கோவில்ல. திருக்கோவிலூர் வந்து நான் கண்ட கோவில் அப்படியே வியந்து போய் நின்ன கோவில். அப்படியே அந்த அழகுல சாலிகிராம கல்லுல கிருஷ்ணர் இருக்கிறார். அந்த கல்லை அப்படியே சாலிகிராமம் அப்படியே வந்து கிருஷ்ணர் அப்படியே நின்று அப்படி புல்லாங்குழல் வாசிப்பது வேணுகோபாலனாக ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இது என்னைக்கு போலான்னு கணக்கு இருக்கா இல்ல என்னைக்கு? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் செல்ல வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு சொன்ன மாதிரி ரேவதிக்கு சொன்ன மாதிரி அதுக்கு 6 மணி நேரம் கணக்கு வச்சு இல்ல, இதுல அப்படி தேவையில்லை. அதாவது எந்த பாதத்தில் இருக்கிறதோ அந்த பாதத்துல போலாம். இப்ப வந்து உத்திரட்டாதி 1ல எனக்கு சுக்கிரன் நிக்கிறாருன்னா உத்திரட்டாதி 1ல போங்க. உத்திரட்டாதி 4ல எனக்கு ராகு நிக்கிறாருன்னா 4ல போங்க. ராகு நின்றால் நீங்க வந்து காஞ்சிபுரம் போங்க. ஏன்னா ராகுவுடைய ஆற்றல் பிரசித்தி பெற்ற உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருப்பவர். ராகுவுடைய ஆற்றல் மிக சிறப்பாக அங்கு வேலை செய்கிறது. அதனால உலகளந்த பெருமாளை போய் வணங்கி விட்டு வாருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். திருக்குறுங்குடி போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பொருளாதாரம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். போயிட்டு வாங்க. இப்ப வந்து மீனராசியில ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். பல பேர்த்துக்கு வந்து ராகு தந்தை வழி மூதாதையர்கள்,
தந்தை வழி மூதாதையர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் இப்போ மீனராசிக்காரர்களை ராகு ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கார், எடுக்க போறார். அதனால தயவு செய்து நீங்க இந்த கோயிலுக்கு போறது மட்டுமல்லாமல் அமாவாசை, ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்க முன்னோர்களுக்கு திரிதர்ப்பண காரியங்கள் செய்யுங்கள். ராகு உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். நிச்சயமா. அவங்களுக்கு என்ன விதமான அந்த நோய்கள் வரும் சொல்லுவீங்க இல்லையா? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான நோய்கள் என்ன வரும்? உத்திரட்டாதிக்கு 22ஆம் நட்சத்திரம் பூராடம். அப்ப 22ஆம் நட்சத்திரம் பூராடம் அப்படின்னா சுக்கிரன் வைநாசிகமாக வருகிறார். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்திரட்டாதி பூராடத்தை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னா 22வது நட்சத்திரம் இடுப்புல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் வருது இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரைட், இந்த L1 N2 நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த முதுகுத்தண்டு பகுதி அதில் வலி ஏற்படுவது, முதுகுத்தண்டு பகுதியில் கேன்சர் வருவது, முதுகுத்தண்டு பகுதியில் நரம்பு போய் சிக்கிக் கொள்வது, இடுப்பிலிருந்து இடுப்பு எலும்பிலிருந்து முதுகுத்தண்டுக்கு போகக்கூடிய நரம்பு மண்டங்கள் எல்லாமே இந்த பூராடம் நட்சத்திரத்திற்கே சொந்தம். உத்தரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, முதுகுத்தண்டு, உட்காந்தா எந்திரிக்க முடியல, படுத்தா இந்த முதுகு பிடிச்சிக்குது, இல்ல இந்த மூச்சு தப்பு பிடிச்சிக்குன்னு சொல்லுவோம், மூச்சு பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர காத்திருக்கிறது. அது இல்லாமல் இருப்பதற்கு நீங்க திருக்குறுங்குடி தான் போறீங்க. உங்கள் பொருளாதாரத்திற்கு நீங்க உலகளந்த பெருமாள் போறீங்க. பூராடம் நட்சத்திரம் 22ஆம் நட்சத்திரமாக வரும். ஆனா சுக்கிரன் எங்க உச்சமாவார்னா மீனராசியில தான் உச்சமாவார். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், அழகா சுக்கிரன் உச்சமா இருக்கார், நம்ம நட்சத்திரத்திலே உச்சமா இருக்கார், அருமையா இருக்கும் வாழ்க்கை. தலைவரங்க வைநாசியமே உச்சமா இருப்பார். வறுத்து பொறிச்சு தாளிச்சு உங்களை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவார். சுக்கிரன் தான் பொருளாதாரம், சுக்கிரன் தான் உல்லாசம், சல்லாபம், மனமகிழ்ச்சி, மல்லிகைப்பூ, ஸ்வீட்டு, இதெல்லாமே சுக்கிரன் தான். சுக்கிரன் நன்றாக இருந்தால்தான் மனமகிழ்ச்சி. ஒருத்தர் மனம் விட்டு சிரிக்கிறதுனா கூட சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஏன் உத்திரட்டாதிக்கு பணம் போய் லாக் ஆகுதுன்னா 22ஆம் நட்சத்திரமாக சுக்கிரன் வருவதால் தான் போய் பணம் போய் லாக் ஆகுது. அப்போ நீங்க வணங்க வேண்டிய கோவில் உலகளந்த பெருமாள் தான். நீங்க திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளை வணங்கும் பொழுது சுக்கிர பகவானும் உள்ளேயே இருக்கிறார். உலகளந்த பெருமாளையும் வணங்குகிறீர்கள். நெய் தீபம் போட வேண்டும். அது கேட்கணும்னு நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, உடனே கீழே கமெண்ட்ல வந்துருங்க. அடுத்த கொஸ்டின் அதான் வரும், என்னென்ன கொண்டு போகணும் கேட்பாங்க. கோயிலுக்கு நீங்க கோயிலுக்கு போகும்பொழுது நிச்சயமாக துளசி மாலை வாங்கிட்டு போனோம். அதே போல சுவாமிக்கு புண்டரீகாட்சன்னு பேர் இருக்கு. புண்டரீகாட்சம் அப்படின்னா தாமரை அப்படின்னு பேரு. தாமரையில நீங்க மலர் மாலையாக தொடுத்து தாமரையை நீங்க கொண்டு போய் வெண்தாமரை கொண்டு போய் நீங்க போட்டு வணங்குவது மிக மிக சிறப்பு. அதே போல 27 தீபம் நெய் தீபம் போட வேண்டும். 1 லிட்டர் நெய் வாங்கி சுவாமி கிட்ட உள்ள கொடுத்துட்டு வந்துருங்க. கோவில்ல தீபம் போடுவதற்கு அனுமதி இல்லை என்றால் சுவாமி சன்னதியில் கொடுத்து விட்டு வாருங்கள். கண்டிப்பாக 19 முறை வலம் வர வேண்டும். அன்னதானம் செய்ய வேண்டும். தண்ணீர் பாட்டலுடன் அன்னதானம் செய்தே தீர வேண்டும். வாழ்க்கையில எப்பொழுதாவது ஒரு முறை அடியெடுத்து வையுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு என் குருநாதர் எனக்கு சொன்னதே சாட்சி. நிச்சயமா நானும் உலகளந்த பெருமாள் போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை நிறைய மாறி இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க திருக்குறுங்குடி போயிட்டு வாங்க. இன்னும் மிகப்பெரிய சேனலாக நீங்க இன்னும் ஒரு 10 சேனல் ஆரம்பிச்சு இந்த தமிழ்நாட்டிலேயே சொன்னா தெரியற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மனிதராக ஒரு நாள் நீங்கள் உருவெடுப்பீர்கள். அதற்கு இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விளக்கம் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்லுங்க. மீண்டும் நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்துல சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.